போவாஸ். அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றாள். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். போவாசின் வயல்வெளியிலே அவருடைய வேலைக்காரர்கள் வார்கோதுமை விளைச்சலை அறுவடை செய்கிறார்கள். அறுக்கிறவர்கள் மேல் ஒரு வேலைக்காரன் கண்காணியாக வைக்கப்பட்டிருக்கிறான். அறுவடை காலம் விறுவிறுப்பான காலம். வயல்வெளிகள் அதிகமாய் இருக்கும்போது அறுப்பு அறுக்கிறவர்கள் ஏராளமானோர் வேலை செய்வார்கள். போவாஸ் நல்ல எஜமானனுக்கு அடையாளமாய் இருக்கிறார். போவாஸ் ஒரு ஐஸ்வர்யவான், யூதா கோத்திரத்தான். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வழியில் இவனுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. ரூத்தின் சரித்திரத்தில் இவனை பற்றி 19 இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. தன்னுடைய நிலத்தில் நடைபெறும் அறுவடை வேலைகளை மேற்பார்வை பார்ப்பதற்கு கண்காணிகள் இருந்தாலும் போவாஸ் தானே நேரடியாக தன்னுடைய வயல் நிலங்களுக்கு வருகிறார். அங்கே நடைபெறுகிற அறுவடை வேலைகளை கவனித்து பார்க்கிறார். அறுவடை வேலை எவ்வாறு நடைபெறுகிறது என்பதையும் அறுக்கிறவர்கள் எவ்வாறு வேலை செய்கிறார்கள் என்பதையும் கவனித்து பார்ப்பதற்காக போவாஸ் அங்கே வருகிறார். தங்கள் எஜமானை பார்க்கும்போது வேலையாட்களுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். எஜமான் தங்கள் மீது கரிசனையோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் போது வேலைக்காரர்கள் உற்சாகமாய் வேலை செய்வார்கள். தாங்கள் சாதாரணமாய் செய்யும் வேலையை விட அதிகமாய் செய்து முடிப்பார்கள். போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்று சொல்லுகிறார். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலில் உள்ள தெய்வ பயமுள்ள மனுஷரும் அவருடைய வேலைக்காரரும் இவ்வாறு ஒருவரையொருவர் வாழ்த்திக் கொள்வார்கள். தன்னுடைய வேலைக்காரரோட கர்த்தருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் இருக்க வேண்டும் என்று எஜமான் வாழ்த்துவார்.
தங்களுடைய எஜமான்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேலைக்காரர்கள் வாழ்த்துவார்கள். எஜமானுக்கு அதிக விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்றும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை தேவ நாம மகிமைக்காக பயன்படுத்தும் ஞானத்தை தங்கள் எஜமானுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்றும் வேலைக்காரர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பார்கள். எஜமான்களும் வேலைக்காரரும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருந்து மனப்பூர்வமாய் வாழ்த்திக் கொள்வதினால் அவர்களுக்குள் சந்தோஷமும் சமாதானமும் நிலவிற்று. போவாஸ் தன்னுடைய வயல் நிலத்திலே அறுப்புகிறவர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறார். அவர்களும் போவாஸை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துதல்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களுடைய மரியாதைகளை காண்பித்துக் கொள்கிறார்கள். எஜமானுக்கும் அவருடைய வேலையாட்களுக்கும் நல்ல ஐக்கியமும் கருத்து ஒற்றுமையும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் மனப்பக்குவமும் இருக்கும்போது எல்லா வேலைகளும் சீராக நடைபெறும். இதுபோலவே நம்முடைய குடும்பத்திலும் ஐக்கியமும் ஒற்றுமையும் இருக்கும்போது குடும்பத்தின் காரியங்கள் அனைத்தும் சமாதானமாயும் சந்தோஷமாயும் இருக்கும். போவாசும் அவருடைய வேலைக்காரர்களும் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது அவர்கள் ஒருவருக்காக ஒருவர் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாமும் ஆவிக்குரிய சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்த வேண்டும். நம்முடைய சிநேகிதர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் பிறர் மீது அன்பாயிருக்கிறோம் என்பதையும் அவர்களுடைய நன்மைகளை நாம் நாடி விசாரிக்கிறோம் என்பதையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் வண்ணமாக நம்முடைய சிநேகிதர்களையும் உற்றார் உறவினர்களையும் ஆவிக்குரிய சக விசுவாசிகளையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்த வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் நாம் மற்றவர்களை வாழ்த்தும்போது நம்முடைய இருதயங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் அனுக்கிரகமும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். நாம் மற்றவர்களை வாழ்த்துவது ஒரு சடங்காச்சாரம் போல இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்த்துதல் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். போவாஸ் தன்னுடைய வயல்வெளியிலே அறுக்கிறவர்களையும் அவர்களுக்கு பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறவர்களையும் கவனித்து பார்க்கிறார். அவருடைய நிலத்திலே எப்போதும் இருக்கிறவர்களை தவிர இப்போது ரூத் அங்கே புதிதாக வந்திருக்கிறாள். அவள் அறுக்கிறவர்களின் பின்னே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறாள். போவாஸ் இதற்கு முன்பு ரூத்தை பார்த்ததில்லை. போவாஸ் அவள் யார் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறார். போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்கிறார். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரன் என்பவன் வேலைக்காரர்களுக்கு கண்காணி, அதாவது உக்கிரானக்காரன். தன் நிலத்திலே கதிர்களை பொறுக்குகிற ரூத்திற்கு போவாஸ் நன்மை செய்ய விரும்புகிறார். அதன் நிமித்தமாகவே போவாஸ் இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்கிறார். போவாஸ் ரூத்தை பற்றி அறிந்து கொண்ட பின்பு அவளுக்கு ஒரு சில சலுகைகளையும் செய்கிறார். அவற்றின் விவரம் வருமாறு: போவாஸ் ரூத்தை பார்த்து, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்று சொல்லுகிறார். போவாஸ் தன் வேலைக்காரரை பார்த்து, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிடுகிறார். போவாஸ் ரூத்தின் மீது மிகவும் அன்பாயிருக்கிறார். அவளுக்கு அதிகமான சலுகைகளை காண்பித்து நன்மை செய்கிறார். போவாஸ் ரூத்தை பற்றி நல்ல செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறார். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்டவன் போவாசுக்கு ரூத்தை குறித்து நற்சாட்சி கொடுத்திருக்கிறான். கண்காணியானவன் போவாசிடம், இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் எங்கே இருக்கிறாள்? இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்று சொல்லுகிறான். கண்காணியும் கதிர் அறுக்கிறவர்களும் ரூத்தை பற்றி ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவள் கண்காணியிடம், அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று ஏற்கனவே அனுமதி பெற்றிருக்கிறார்கள். போவாசும் ரூத்தும் சந்தித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இது நகோமி செய்த திட்டமாக இருக்கலாம். இதன் மூலமாக உறவின் முறை மீட்பின் பிரமாணம் இங்கு அமுலாக்கப்படும்.
போவாஸ் ரூத்தை பற்றியும் அவள் நகோமியிடமும் அவளுடைய ஜனத்தாரிடமும் கர்த்தரிடமும் அன்பாய் இருக்கிறதை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறான். அரிக்கிறவர்கள் மதிய உணவு வேளைக்கு பின்பு சிறிது நேரம் ஓய்வெடுப்பார்கள். ரூத்தும் அவர்களோடு ஓய்வு எடுத்திருக்கலாம். கண்காணியினுடைய வார்த்தைகள் எல்லாமே மெய்யானது. ரூத் வறுமையில் இருந்தாலும் அவள் நற்குணமுள்ள ஸ்திரீயாக இருக்கிறாள். ரூத் போவாசின் கரிசனைக்கும் உதவிக்கும் பாத்திரமானவள் என்று கண்காணியானவன் ரூத்திற்காக பரிந்து பேசுகிறான். ரூத் மோவாபிய பெண்பிள்ளை. அவள் அந்நிய தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு வந்திருக்கிறாள். கர்த்தருடைய பிரமாணத்தின் பிரகாரம் போவாஸ் அவளுக்கு கருணை காண்பிக்க வேண்டும். நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். லேவியராகமம் 19:9-10. ரூத் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்திருக்கிறாள். நகோமி எலிமெலேக்கின் மனைவி. எலிமெலேக்கு போவாசின் உறவு முறையை சேர்ந்தவர். நெருங்கிய உறவுமுறை பிரமாணத்தின்படி போவாஸ் ரூத்திற்கு உதவி செய்ய வேண்டும். ரூத் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். அவள் மோவாப் தேசத்தை விட்டுவிட்டு கானான் தேசத்திற்கு வந்திருக்கிறாள். ரூத் மோவாபின் தேவர்களை விட்டுவிட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி கானான் தேசத்திற்கு வந்திருக்கிறாள். ரூத் சுறுசுறுப்பாக வேலை செய்தாலும் அவளிடம் ஏமாற்றுத்தனம் இல்லை. அவள் தன் வேலையில் கண்ணியமும் உண்மையும் உள்ளவளாய் இருக்கிறாள். ரூத் போவாசுடைய வயல்வெளியிலே கதிர்களை பொறுக்கிக் கொள்வதற்கு முன்பாக கண்காணியின் அனுமதியை பெற்ற பின்பே அவள் கதிர்களை பொறுக்கிக் கொள்கிறாள். ரூத் சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறாள். அவள் காலமே துவக்கி இதுவரைக்கும் வயல்வெளியிலே அரிக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள். மதிய வேளையிலே சூரிய உஷ்ணம் அதிகமாயிருக்கும். ஆனால் ரூத்தோ வெயிலை பொருட்படுத்தாமல் தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்கிறாள். நேரம் கிடைக்கும்போது சற்று ஓய்வு எடுத்துக்கொள்கிறாள். ரூத்தின் குணாதிசயங்களை பற்றி கேட்டபோது போவாசின் இருதயத்திலே அவள் மீது அன்பும் பிரியமும் பாசமும் உண்டாயிற்று. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு என்று அன்பாய் சொல்லுகிறார். போவாஸ் மிகுந்த ஆஸ்திகாரன். அவருக்கு வயல்வெளி ஏராளமாய் இருக்கிறது. ரூத் வேறு யாருடைய வயல்வெளிக்கும் போய் கதிர்களை பொறுக்க வேண்டிய அவசியமில்லை. போவாசின் வயல்வெளியிலே எப்போதும் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ரூத் தன்னுடைய நிலத்திலேயே கதிர்களை பொறுக்கலாம் என்று போவாஸ் அவளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். ரூத்திற்கு சில சலுகைகளை காண்பிக்குமாறு தன்னுடைய வேலைக்காரருக்கும் கட்டளை கொடுக்கிறார். ரூத்தை யாரும் தொடக்கூடாது என்று போவாஸ் தன் வேலைக்காரருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். தொடக்கூடாது என்றால் ரூத்தை வயல் வெளியை விட்டு துரத்திவிடக்கூடாது, கதிர்களை பொறுக்குவதற்கு அவளுக்கு தடை பண்ணக்கூடாது என்பது பொருளாகும். இஸ்ரவேலின் வாலிபரும் மற்ற தேசத்து வாலிபர்களைப் போலவே இருந்திருக்க வேண்டும். அந்நிய தேசத்து ஸ்திரியான ரூத்திற்கு அவர்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனை வரலாம் என்று போவாஸ் எதிர்பார்த்து இவ்வாறு கட்டளையிட்டிருக்க வேண்டும். ரூத் மோவாப் தேசத்திலிருந்து வந்திருக்கிறாள். அவளுடைய பாஷையும் வஸ்திரங்களும் பழக்க வழக்கங்களும் கானான் தேசத்தாரைப் போல இல்லாமல் வித்தியாசமாய் இருக்கிறது. ரூத் கானான் தேசத்தில் இருக்கும்போது பயந்துவிடக்கூடாது. போவாசின் வேலைக்காரரை பார்த்து பதறிப்போய் விடக்கூடாது. ஆகையினால் தன்னுடைய வேலைக்காரர் ரூத்தின் மீது கரிசனையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். போவாஸ் ஒரு நல்ல எஜமான். தன்னுடைய வயல்வெளியிலே வேலை செய்கிறவர்களுக்கு அவர் சில வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார். அறுக்கிறவர்கள் அறுவடை செய்யும் போது அவர்களுக்கு தாகம் எடுக்கும். போவாஸ் தன் வேலைக்காரருக்கு என்று குடிக்கும் தண்ணீரை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த தண்ணீரை பொதுவாக அவருடைய வயல்வெளியிலே அறுப்பு அறுக்கிறவர்கள் மாத்திரம் குடிப்பார்கள். அறுக்கிறவர்களுக்கு பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறவர்கள் போவாசின் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிற தண்ணீரை குடிக்க மாட்டார்கள். போவாசோ ரூத்தின் மீது அன்பாயிருந்து
தன் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே அவள் குடிக்கலாம் என்று அனுமதி கொடுக்கிறார். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் ரூத்தை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். அப்படியே ரூத் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்காருகிறாள். போவாஸ் அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுக்கிறார். ரூத் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொள்கிறாள். போவாஸ் ரூத்தின் குணாதிசயங்களை கேள்விப்பட்டு அவளை புகழ்ந்து பேசுகிறார். போவாஸ் ரூத்திடம், உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ரூத்தை பற்றிய எல்லா விவரமும் போவாசிற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் போவாஸ் ரூத்திற்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று கூறி அவளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வருவது என்பதற்கு கர்த்தரை நம்பி வருதல் என்று பொருள். இந்த வாக்கியம் ரூத் கர்த்தரோடு மெய்யான ஐக்கியத்தில் இருப்பதை தெளிவுபடுத்துகிறது. ரூத் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் ஜென்ம தேசத்தையும் விட்டு கானான் தேசத்துக்கு வந்திருக்கிறாள். அது மாத்திரமல்ல, அவள் தன்னுடைய தேசத்தின் தேவர்களையும் விட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி கானான் தேசத்திற்கு வந்திருக்கிறாள். ரூத் கர்த்தரை நம்பி வந்திருப்பதற்காக போவாஸ் அவளை ஆசீர்வதிக்கிறார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று போவாஸ் ரூத்தை ஆசீர்வதிக்கிறார். நாம் கர்த்தரை நம்பி வரும்போது நாம் இழந்து போனதை கர்த்தர் நமக்கு திரும்பவும் கொடுப்பார். கர்த்தராலே நமக்கு நிறைவான பலன் கிடைக்கும். புறஜாதியார் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது யூதர்கள் அவர்களை இஸ்ரவேலின் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தவர்கள் என்று சொல்லுவது வழக்கம். ரூத் சாப்பிட்டு முடிந்த பின்பு மறுபடியும் கதிர்களை பொறுக்கிக் கொள்ள எழும்புகிறாள். அப்பொழுது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிடுகிறார். இது ரூத்திற்கு காண்பிக்கப்படும் விசேஷித்த சிலாக்கியம். அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்வதற்கு பொதுவாக யாருக்கும் அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. அவர்கள் வயல் ஓரங்களில் கீழே சிந்தியிருப்பதை மட்டுமே பொறுக்க வேண்டும். இங்கு போவாஸ் ரூத்திற்கு விசேஷித்த சலுகையை காண்பிக்கிறார். அவளை யாரும் அதட்டக்கூடாது என்றும் கட்டளையிட்டிருக்கிறார். ரூத் நன்றியுள்ள இருதயத்தோடு போவாஸ் தனக்கு காண்பிக்கும் சலுகைகளை ஏற்றுக்கொள்கிறாள். போவாசுக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக ரூத் தரையிலே முகங்குப்புற விழுந்து அவரை வணங்குகிறாள். நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்று சொல்லி ரூத் போவாசுக்கு தன் நன்றியை தெரிவிக்கிறாள். இஸ்ரவேல் தேசத்தில் வயதில் சிறியவர்கள் பெரியவர்களுக்கு முன்பாகவும் அதிகாரத்தில் குறைவுள்ளவர்கள் மேலான அதிகாரிகளுக்கு முன்பாகவும் இவ்வாறு மரியாதை பண்ணுவது வழக்கம். போவாசின் சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கு தான் எந்த விதத்திலும் பாத்திரமுள்ளவள் அல்ல என்று சொல்லி ரூத் தன்னை தாழ்த்துகிறாள். நான் அந்நிய தேசத்தாள் என்றும் நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கும் சமானமாய் இல்லை என்றும் சொல்லி ரூத் போவாசுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறாள். போவாஸ் ரூத்தோடு பட்சமாய் பேசுகிறார். போவாஸ் ரூத்தின் இருதயத்தில் பதியும்படியாக பேசுகிறார். இதே வார்த்தை நியாயாதிபதிகள் 19:3 வசனத்தில் லேவியன் தன் மறுமனையாட்டியோடு பேசியதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. போவாஸ் ரூத்தை தன்னோடும் அறுப்புகிறவர்களோடும் போஜனம் பண்ணுமாறு அழைத்தார். சொந்த கையினால் அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தார். இவையெல்லாம் போவாஸ் ரூத்திடம் பட்சமாய் இருப்பதற்கு சான்றுகளாகும். ரூத்திற்கு போவாசின் கண்களில் தயவு கிடைத்திருக்கிறது. ரூத் போவாசின் வயல்வெளியிலே மன ஆறுதலோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கதிர்களை பொறுக்குகிறாள். மதிய வேளையிலே சிறிது நேரம் சாப்பிட்டு விட்டு மறுபடியும் வயலிலே கதிர் பொறுக்குகிறாள்.